சார் என்ன மன்னிச்சிருங்க சார், ஒரு அர்ஜென்ட் மேட்டர், அதான் நானே வந்துட்டேன். என்ன அது? காலையில சாருக்கு ஒரு தபால் பிரிச்சு பார்த்தேன். இந்த பிளாக் டிக்கெட் கஸ்தூரி கிடைக்காதனால ஜாமீன் கொடுத்த உங்களுக்கே நோட்டீஸ் வந்திருக்கு. நாளைக்கே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். முன்ன பின்ன தெரியாத அந்த மாதிரி பொம்பளைக்கு நீங்க ஜாமீன் கொடுத்தது எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லதா தோணலைங்க. நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். நாராயணன், யார் அந்த கஸ்தூரி? அதுவாமா, அது வந்து மழுப்பாதீங்க, உண்மையை சொல்லுங்க. அது ஏமா கேக்குறீங்க? அது ஒரு சேரிக்கு தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறது. அதுவே கதின்னு ஐயா சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த சேரிவாட கோர்ட்டுக்குள்ள பூந்து கோர்ட் சேம்பரே நாடுது. கஸ்தூரி, வக்கீல் ஐயாவா? சலாம் அலைக்கும். வணக்கம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. கஸ்தூரி, இந்த பாருமா, வக்கீல் ஐயா வந்திருக்கார். ஆமாம்மா, வக்கீல் ஐயா கேஸ் விஷயமா ஏதாவது பேசுறதா இருந்தா பேசிட்டு இருக்க. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க வந்தீங்க? உன்னை பார்க்கதான் கஸ்தூரி. வெக்கமா இல்ல? உங்க மூஞ்சில முழுக்க இஷ்டம் இல்லாம தானே இத்தனை நாளும் நான் உங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறேன். அப்போ ஏன் என்னைய சுத்தி சுத்தி வரீங்க? என்ன கெடுத்து குட்டிச்சோராக்கி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது போதாதுன்னு வேற ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா? ஆத்திரப்படாத கஸ்தூரி. அன்னைக்கு என்ன பேச விடல, இன்னைக்காவது பேச விடு. உன்னை டீச்சர் கஸ்தூரியா பார்த்துட்டு பிளாக் டிக்கெட் கஸ்தூரியா பார்த்தப்போ பதறி போயிட்டேன். உன்னோட தனியா பேசணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கு நீ சந்தர்ப்பம் கொடுக்கல. இருந்தாலும் நானே வழிய வந்து ஜாமீன் கொடுத்தேன். ஏன் கொடுத்தீங்க? உங்களை யார் கொடுக்க சொன்னாங்க? நான் என்ன உங்ககிட்ட மடிப்பிச்சா கேட்டேன்? என் கடமை நான் செஞ்சேன். கஸ்தூரி, உன் வாழ்க்கை கெடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்கிறதா நீ நினைக்காத. தியேட்டர்ல உன்னை பார்த்ததுல இருந்து கோர்ட்லயும் வீட்லயும் உன் நினைப்புதான். நீ டீச்சர் கஸ்தூரியா பிளாக் டிக்கெட் கஸ்தூரியா மாறி மாறி வந்து என் நெஞ்சை ஈட்டு போல குத்திக்கிட்டு இருக்க. அந்த வேதனையும் வலியும் அனுபவிச்சுட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும். நிஜமாவே நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் உங்களை உறுத்துறதா இருந்தா, உண்மையிலேயே உங்க தப்ப நீங்க உணர்ந்தவரா இருந்தா, உங்க பொண்டாட்டியா என்னை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாது. அது சுத்தமான ஆம்பளைக்கு தான் வரும். நீங்க எல்லாம் பொம்பளை பிடிக்கீங்க. இனி உங்களுக்கு மரியாதை கிடையாது. போங்க வெளியே. Get out! ஐயா, வக்கீல் ஐயா, என்னம்மா என்ன ஆச்சு? வக்கீல் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு. போட்டுமே, நமக்கு என்ன ஆச்சு? நமக்கு என்னாச்சா? நம்ம வீடு தேடி வந்தவங்களை எப்படித்தான் நடத்துறதா? இவனெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுல்ல. பாருமா, அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு மரியாதை வேற. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடி நீ. அன்னைக்கு ஜாமீன் கொடுக்க வந்தவர்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம வீடு தேடி வந்தவர்கிட்ட ஏதோ கடுமையா பேசி அனுப்பிச்சிருக்கேன். வர வர போக்கி சரியில்லை. ரொம்ப நாளா இந்த வீட்டுல உங்க சாப்பாட்டுக்கு நான் பாரம் மறந்துட்டேன். அதனாலதான் உங்களுக்கு போக்கு. தங்கச்சி, என்ன வார்த்தம்மா சொல்லிட்டேன்? பின்ன என்ன, அந்த ஆளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு உதவிக்கு வந்தவங்களை உதாசீனப்படுத்த எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. கிராமத்துல என்ன கெடுத்ததுக்கு பிராயச்சித்தமா டவுன்ல வந்து உதவி செய்யறாங்க. தங்கச்சி, நீ சொல்றது? ஆமாண்ணே, என்ன கெடுத்து நாசமாக்கி நடுத்தரல நிக்க வச்சதே இந்த பாவிதானே. அல்லா, தங்கச்சி, எனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுமா? அந்த வக்கீல அடிச்சு கட்டி கொண்டுட்டு வந்து இந்த இடத்தை வச்சு அவன் கையால கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். இல்லங்கண்ணே, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி சம்சாரத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். பிரகாஷ்,